தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1961 துவங்கப்பட்டது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் 4.5 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் மற்றும் மனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட பல நகரங்களில் வாரியத்தின் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2025-26 பட்ஜெட்டில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு மலிவு விலையில் வீடுகள் வழங்குவது, புதிய குடியிருப்புகளை உருவாக்குவது மற்றும் பழைய குடியிருப்புகளை மறுசீரமைப்பது இந்த துறையின் முக்கிய பணி. ஆனால் சவால்களும் அதிகமே. நகரங்களிலே நிலத்தின் விலை உயர்வு, கட்டுமான செலவு அதிகரிப்பு, தாமதமாக முடியும் திட்டங்கள் மற்றும் அனைவருக்கும் மலிவு விலையில் வீடு வழங்க முடியாத நிலை போன்றவை தொடர்ந்து சவாலாக இருக்கிறது. ஆக ஒரு நல்ல மாநிலத்தின் அடையாளம் சாலைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதுகாப்பான வீடு கிடைப்பதும் தான். அரசு அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது எதில்? மலிவு விலை வீடுகளா அல்லது ஸ்மார்ட் நகரங்களிலா? உங்கள் கருத்து என்ன?